வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கம். பழைய இதுக்கு முந்தின வீடியோவில் நான் பிரிண்டரு ப்ளஸ் சிஸ்டம்ஸை பற்றி ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு லேப்டாப், நீங்கள் ஒரு லேப்டாப் கஸ்டமராக இருந்தால் லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னென்ன கஸ்டமர் என்ன மாதிரி லேப்டாப்ஸ் வாங்கணும்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு கேமர், இல்லை ஒரு சிவில் இன்ஜினியர், இல்லை ஒரு ஹோம் கஸ்டமர், இல்லை ஒரு டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டைப் ஆஃப் லேப்டாப்ஸ் வாங்கணும். ஏன்னா லேப்டாப்பை பொறுத்தளவுக்கு ஏதாவது வாங்கிட்டீங்கன்னா அதில் சேஞ்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு கேமராக இருக்கட்டும், இல்லை ஒரு சிவில் படிக்கிறீங்க, மெக்கானிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஹெச்பினா ஒரு விக்டர்ஸ்ன்ற சீரியஸ், டெல்லுனா கேமிங் சீரியஸ், அது மாதிரி தான் ஆகணும். அதில் என்னென்னா கிராஃபிக்ஸ் கார்டுன்னு ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். இந்த கிராஃபிக்ஸ் கார்டுன்றது நீங்கள் வாங்கும்போதே இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் வாங்கின பிறகு அதில் அட்டாச் பண்ண நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. இதே ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர்னால் நீங்கள் வாங்கும்போது கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் வாங்கிட்டு திருப்பி அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் லேப்டாப் மட்டும் நீங்கள் வாங்கும்போது கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்னா கிராஃபிக்ஸ் கார்டோட தான் வாங்கி ஆகணும். நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஒரு கேமராக இருக்கட்டும், ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு சிவில் படிக்கிற ஸ்டூடெண்ட், மெக்கானிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த கேமிங் சீரீஸு, அந்த கிராஃபிக்ஸ் கார்டு உள்ள மாடல்ஸ் தான் வாங்கி ஆகணும். இதே நீங்கள் ஒரு டிகிரி படிக்கிறீங்க, ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக ஹெச்பியில் 15 சீரீஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் i3 i5 அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் உங்களோட வசதிக்கு தகுந்தாப்புல நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ ஏன் நான் அந்த சொல்கிறேன் வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிகிரி தான் படிக்கிறீங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டுன்றதே தேவையில்லை. நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஏன் அதுனா, நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு வெறும் சும்மா கோடிங்கு, இல்லை ஒரு வேர்டு, இல்லை இன்டர்நெட் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சிப் யூஸே ஆகாது. அந்த சிப் யூஸ் ஆகலைன்னா அதோட ஃபியூச்சரில் வந்து அது ப்ராப்ளம் கொடுக்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எப்பயுமே நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு சிப் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 4K வீடியோ ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் அது வந்து அந்த கிராஃபிக்ஸ் ரைஸு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு 3D அனிமேஷன் 3D அனிமேஷன் ஒர்க் பார்க்குறீங்கன்னா அப்போ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு ஒர்க் ஆகும். நார்மலாக நீங்கள் ஒரு MS ஆஃபீஸோ, இல்லை ஒரு கூகுளில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சும்மா ஒரு மெயில் அனுப்புகிறீங்க, இல்லை ஒரு கோடிங் எழுதுறீங்கன்னா அப்போ அந்த கிராஃபிக்ஸ் ரைஸு யூஸ் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு அமௌண்ட் இருக்குது, எனக்கு வாங்கும் போதே நான் காஸ்ட்லியாக வாங்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அந்த கேமிங் சீரீஸையும் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்காக சொல்கிறேன். இது மாதிரி டீட்டெயிலாம் நீங்கள் எங்களை மாதிரி ஷோரூமில் வந்தால் மட்டும்தான் கரெக்டான உங்களுக்கு மாடலை சூஸ் பண்ணி கொடுப்போம். இதுலேயுமே லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஹெச்பி மாடல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு ஸ்க்ரீன் சைஸ் வரும். இதுலேயே எனக்கு வெயிட் பெரிய ஸ்க்ரீன் வேணாம், 14 இன்ச் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து ஒரு 14 இன்ச் உள்ள இந்த மாதிரி லேப்டாப்பும் வாங்கிக்கலாம். நீங்கள் இது வந்து ஒரு 14 இன்ச் மாடல்ஸ், இது மாதிரி இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் ஷோரூமில் வந்து செலக்ட் பண்ணி மாடல் பார்த்து வாங்கிக்கலாம். சப்போஸ் இல்லை சார் எனக்கு இந்த மாடல் எதுவுமே பிடிக்கல, எனக்கு வேறு மாடல் வேணும்னா நீங்கள் அதையும் சொன்னீங்கன்னா அந்த மாடலை ஒரே நாளில் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். நீ ஏன் சொல்கிறேன்னா, மறுபடியும் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஷோரூம்லேயோ இந்த மாதிரி மல்டி பிராண்டு, மல்டி ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள்கிட்ட வாங்கினீங்கன்னா சர்வீஸும் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் சரியாமல் போய் டிவி ஷோரூம்லேயும் இல்லை ஃப்ரிட்ஜ் கடையிலையும் போய் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வைஃபை கனெக்ட் ஆகலை, ஒரு வெப்கேம் ஒர்க் ஆகலைன்னா என்னன்னு பார்க்க தெரியாது. நீங்கள் போய் சர்வீஸ் சென்டரில் கொடுங்க தான் சொல்லுவாங்க. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் நம்மளை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கடைகளில் பார்த்து வாங்கிக்கோங்க. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.